ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு போறது வந்து எபிசோட் 4ல முடிச்சிருப்பாங்க. இப்ப எபிசோட் 5ல ஹீரோயின் வரும்போது ஹீரோவோட சித்தி யார் இவங்க அப்படின்னு கேட்டு என்ன மேடம்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் ஹீரோவோட பாட்டியை பாக்குறாங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா ஹீரோவோட அப்பா தாத்தா அவங்க போட்டோ எல்லாம் காட்டி ஹீரோயினுக்கு காட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் பாட்டி கிட்ட பாட்டி நானும் குன்னும் மீட் பண்ணது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ல, பாட்டியோ அப்படிலாம் நினைக்காத, அது ஒரு சம்பவமா பாரு, நான் காரணம் இல்லாம தான் உன்னை ஏத்துக்கிட்டேன்னு நினைக்கிறியா? நம்ம குடும்பத்துக்கு குழந்தை ரொம்ப முக்கியம், அதே போல நீ நல்ல பொண்ணா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோவோட செக்ரட்டரி ஹீரோ கிட்ட ஹீரோயினை கூட்டிட்டு வந்ததை பத்தி சொல்றாங்க. ஹீரோட கண்ணெல்லாம் டார்க் சர்க்கிளா இருக்கு. அது என்னன்னு கேட்க ஹீரோவோ ஹீரோயின் ஐலாண்ட்ல இருக்கிற அந்த கம்பெனியை விற்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோட பாட்டி ஹீரோயினுக்கு வீட்டை சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா அவங்க கிட்ட 2 வாத்து பொம்மையை கொடுத்து இது உன் கண்ணில் படுற இடத்துல டெய்லியும் கண்ணில் படுற இடத்துல வை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் தான் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வாத்து பொம்மையை எடுத்து ஒரு டேபிள்ல வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோட சித்தி அவங்க பையன் 2 பேரும் ஹீரோயினை மீட் பண்றாங்க. அவங்க பேசிக்கிட்டு எனக்கு நீ அம்மான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உள்ள வந்துட்டு அவங்க ஒண்ணும் எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு ஒரே ஒரு அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இனி நீ அவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிடுவாரு. ஹீரோயின் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க நான் சாப்பிட்டேன், நீ எனக்காக எதுவும் செய்ய வேணாம், இந்த கல்யாணம் குழந்தைக்காக மட்டும்தான் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தனித்தனியா தான் தூங்கணும், அதே நேரத்துல இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினும் கண்டிப்பாங்க, பாட்டி கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவோட சித்தியும் அவங்க பையனும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையே, ஒருவேளை ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு பொய் சொல்றாங்களோ அப்படின்னு குழந்தை பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த ஹீரோயின் அவங்க ரூம்ல கபோர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட பாட்டி ஹீரோயினுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு நைட் ட்ரெஸ் மேல இதெல்லாம் உனக்கு தான் போட்டுக்கோ அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோயினும் நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. அப்ப ஹீரோவும் ஒரு நைட் ட்ரெஸ்ல வெளியே வருவாரு. ஹீரோயினுக்கும் அதே பிராண்ட்ல அதே பேட்டர்ன்ல ட்ரெஸ் இருக்கிறத பார்த்துட்டு கோவத்துல ஹீரோ அந்த நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு நைட்ல பசிக்கும், கிச்சன்ல இருக்கிற சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் கிச்சனுக்குள்ள வர ஹீரோயின் பயந்துட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு அவருடைய கண்ணில் படாம மறைந்து இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினோட காலை மட்டும் ஹீரோ பார்த்துடுவாரு. பயந்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க இல்லைங்க பசிக்குது அதான் சாப்பிட வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவோ நீ இந்த வீட்டுல என்ன வேணா சாப்பிடு, என்ன வேணா செய், ஆனா என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயினும் ஓகேங்க அப்படின்னு சொல்ல இவர் மனசுல இதெல்லாம் சொன்னா நீ கோவப்படுவேன்னு நினைச்ச, நீ என்ன சரி சரின்னு சொல்லிட்டு என்ன சங்கடப்படுத்துற அப்படின்னு நினைச்சிட்டே போயிடுவாரு. அடுத்து ஹீரோட சித்தியும் அவங்க பையனும் அவங்க கம்பெனியோட போர்டு மெம்பர் ஒருத்தர்கிட்ட இந்த கல்யாணம் பேக்கா இருக்குமோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு, இதுல நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அடுத்து என் பையன் பிரசிடென்ட் ஆயிடுவாரு, அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசையும் எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் அந்த குழந்தையும் ஃபேக்கான்னு கண்டுபிடிங்க, ஏதாவது சாலிட் எவிடன்ஸ் இருந்தா கண்டுபிடிச்சு கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினோட பாஸ்க்கு கால் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் என்னாச்சு அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பாஸும் இதை நீங்க ரீகன்சிடர் பண்றீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவோ இல்ல பிளான் பண்ணபடிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாரு. ஒரு பக்கம் ஹீரோ ஹைலாண்ட்ல இருக்கிற கம்பெனியை விற்கிறத பத்தி பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க கிட்ட சொல்லிக்காம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கலையே, உன் மேல கோபமா இருக்க, இருந்தாலும் முகத்தை பார்த்தா எல்லாத்தையும் மன்னிச்சிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த பாஸ் ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ கொடுக்க சொன்ன அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை கொடுப்பாரு. அப்ப ஹீரோயினும் மேம் அப்படின்னு சொல்லும்போது சார் இதெல்லாம் புதுசா இருக்கு, நீங்க எப்போ கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, உங்ககிட்ட நிறைய வேலை வாங்கிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, உனக்கு எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கவுண்ட் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு பாஸ். ஹீரோயினும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவாங்க. வெளிய பஸ் ஸ்டாப்ல ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த ஆபீஸ்ல ஹீரோயினை விட்ட வேற ஃப்ரெண்டே கிடையாது, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு சரி உங்க ஹஸ்பண்ட் உன்னை எப்படி பாத்துக்கிறாரு, நல்லா பாத்துக்கிறாரா, எல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு கேட்டு வழி அனுப்பி வைப்பாங்க. இவங்க பஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு ஷாப் புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருப்பாங்க, பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் பின்னாடி வந்து பயமுறுத்திடும். ஹீரோயின் கையில இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ
ஃபாதரும் வந்து கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தர் நலம் விசாரிப்பாங்க. அப்ப அந்த ஃபாதர் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் பாத்துருவாரு. இது என்ன நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, அது என் ஹஸ்பண்ட் இதுங்க, அதை நான் ஏன் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ அந்த ஃபாதர் ஹீரோயினை கூப்பிட்டு அவரோட நம்பரை கொடுத்து, இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன்ல இருக்கும்போதுதான் நான் இங்கதான் இருப்பேன், உங்களுக்கு எப்ப எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்ன தயங்காம கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஃபாதர் நீங்க சர்ச்சில் இல்லாம இந்த கஃபேல ஏன் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவர் தான் ஃபாதரே இல்லையே, ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு மக்களுக்கு உதவி செய்யணும்னா அது எங்க இருந்து செஞ்சா என்ன, அதுவும் இல்லாம நான் ஒரு ஸ்பெஷல் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயினும் ஆமா ஆமா உங்களை பார்த்து இந்த 2-3 டைம்லயே நான் நீங்க ரொம்ப ஸ்பெஷல் ஃபாதர்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இப்பதாங்க அந்த ஃபாதர் ஹீரோயின் கிட்ட அவங்க பேரை கேட்கிறாங்க. ஹீரோயினும் என் பேர் மியாங் கிம் அப்படின்னு சொல்லவும், அந்த ஃபாதர் அவங்க தங்கச்சி மியாங் கிம் தான் தேடிட்டு இருக்காருல்ல, அவருக்கு அந்த ஞாபகம் வந்துடும். அவளை அந்த சீன் அப்படியே முடிஞ்சிட்டு அடுத்த சீன்ல ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல இருந்து எடுத்து வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோட பாட்டி, நீ ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு வர, உனக்கு வேலை செய்யுங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் எதர்ச்சியா ஹீரோட ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற டிவில ஹீரோவும் ஷாராவும் லவ் பண்ண வீடியோஸை பாக்குறாங்க. அப்போ ஹீரோ உள்ள வந்து, நீ ஏன் ரூமுக்குள்ள வர, இனி நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். 1, இந்த ரூமுக்குள்ள வரவே கூடாது. 2வது, நமக்குள்ள நடந்தது அக்ரிமெண்ட் கல்யாணம் தான், இது குழந்தைக்காக மட்டும்தான் நடந்திருக்கு. அடுத்து 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம், இந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிடு. உங்களுக்கு சைன் பண்ண 10 மாசம் டைம் இருக்கு, அப்புறம் அதுக்காக $1 மில்லியன் தரதா ஹீரோ சொல்லுவாரு. ஆனா ஹீரோயின், நீங்க ஒவ்வொரு முறையும் என்னை காப்பாற்றும் போது உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை வந்தது, அதே போல உங்க கூட பேசும்போது மனசுக்கு நிறைவா இருந்தது, அன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல அபாஷனை தடுக்கும் போது நீங்க அப்பாவானதாலதான் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடுறேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, எனக்கு பணம் எல்லாம் வேணவே வேணாம், ஆனா இந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன்னு சொல்லுவாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் தனியா உட்காந்து அவங்க அம்மா கூட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட முதல் அக்கா, அவங்க மாமா எல்லாரும் அந்த கம்பெனி பத்தி கேட்பாங்க. ஹீரோயினோட 2வது அக்கா ஹீரோவோட செக்ரட்டரி பத்தி விசாரிப்பாங்க. ஆனா அவங்க அம்மா மட்டும் அதெல்லாம் ஹீரோ பாத்துப்பாரு, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு ஹீரோயின் எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. ஹீரோயினும், என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா பாத்துக்கிறாரு, அவங்க பாட்டியும் என்ன ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, நான் இங்க நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோவும் பின்னாடி இருந்து கேட்டுட்டு தான் இருப்பாரு. அடுத்த சைட்ல பாட்டி, ஹீரோட பாட்டி ஹீரோ கிட்ட ஹீரோயின் பெட்ல தூங்குறாங்களா அதை பத்தி விசாரிப்பாங்க. அப்போ ஹீரோவை, எனக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லுவாரு. பாட்டியோ, நீயும் உங்க அப்பா கூட தான் பண்ண போறியா அப்படின்னு கேட்கவும், ஹீரோக்கு கோவம் வந்துட்டு, என்ன எங்க அப்பா கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிடுவாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஐலாண்ட்ல இருக்கிற அந்த ஃபேக்டரி விட்டு போறாரு. அப்போ அதுல இருந்த அக்ரிமெண்ட் பார்த்துட்டு, நாங்க கேட்ட அமௌண்ட்டை விட அதிகமா தரீங்களே அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஃபேக்டரி வாங்குறவரும், பரவாயில்லைங்க, அது ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிடுவாரு. இவரும் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேக்டரியில என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கவும், அவரு அதை இடிச்சுட்டு ஒரு பெரிய பில்டிங் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து ஹீரோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கால் வரும். ஹீரோ பயந்து பாட்டி பார்க்க போவாரு. அங்க பாட்டி கூட ஹீரோயினும் இருப்பாங்க. அப்ப டாக்டர், பாட்டிய ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே பாட்டி ஹீரோ கிட்ட, குழந்தைய நல்லபடியா பெற்று இருக்க ஹீரோயினை கிளாஸுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க. ஹீரோவும் விருப்பம் இல்லாம கூட்டிட்டு போவாரு. கிளாஸ்ல எல்லாரும் அவங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ மட்டும் போனை வச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ இன்ஸ்ட்ரக்டர் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் முன்னாடி வந்து பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு பேர் வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க 2 பேரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வாரம் வரும்போது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, குழந்தைக்கு பேர் வச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோவையும் ஒரு கட்டத்துல ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் பயந்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிவு வரைக்கும் வெளியே தான் இருப்பாங்க. ஹீரோ வெளியே வரும்போது, ஏன் இப்படி பண்ண, அடுத்த வாரம் நான் கிளாஸுக்கு எல்லாம் வரமாட்டேன், நீ வர வேணாம், பாட்டி நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோயின், இது எனக்கு பிடிச்சிருக்கு, பிறக்க போற குழந்தைக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்ட, இது வந்து மதர்ஸ் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, அது அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோ ஆபீஸுக்கு கிளம்புவாரு. ஹீரோயினும், எனக்கு வயிறு வலிக்க மாதிரி இருக்கு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது ஹீரோ கிரெடிட் கார்டு எடுத்து கொடுப்பாரு. ஆனா ஹீரோயின், இல்ல எனக்கு காசுலாம் இருக்கு, செலவுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிடுவாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு வாட்டர்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ
ஃபாதர் ஹீரோயினை பார்த்துட்டு என்ன பண்றீங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், வர முடியுமா அப்படின்னு கேட்டு 2 பேரும் அவங்க கஃபேக்கு போயிட்டு பெயிண்டிங் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஃபாதர் ஹீரோயினை போட்டோ எடுப்பாங்க. அப்போ ஹீரோயின் கையில ஒரு காயம் போட்டிருக்கும். அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பேண்டேட்லாம் போட்டு விடுவாரு. அந்த பக்கம் ஹீரோ கம்பெனி போனார்ல, அங்க மீட்டிங்ல அவங்க ஒரு புதிய கிரீம் வந்து லான்ச் பண்ண போறாங்களாம். அந்த கிரீமுக்கு நத்த கிரீம், இங்கிலீஷ்ல வந்து ஸ்னைல் கிரீம் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இவருக்கு இதை கேட்ட உடனே ஹீரோயின் ஞாபகம் வந்துடும். ஹீரோயின் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு மெதுவா பேசும்போது அது செக்ரட்டரி கேட்டுட்டு ஹீரோவுக்கு நத்த சாப்பாடு வேணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நத்த சாப்பாடு எங்க இருக்குன்னு பார்த்து உடனே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவர் என்னமோ நெயில் சாப்பிட்டுச்சா அப்படின்னு ஸ்லோவா பேசியிருப்பாரு. ஆனா செக்ரட்டரி ஸ்னெயில் சாப்பாடு அப்படின்னு புரிஞ்சுட்டு இருப்பாரு. இப்படி இந்த பக்கம் ஹீரோயின் அந்த கஃபேல பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஒரு கப்ல வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டிராயிங் பார்த்துட்டு இது என்ன டிராயிங் அப்படின்னு ஃபாதர் கேட்க, இதுதான் என் குழந்தை, வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாதர் குழந்தை கூட அவங்க அப்பாவையும் வரையலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஹீரோயின் இல்லைங்க ஃபாதர், நாங்க டிவோர்ஸ் வாங்க போறோம் அப்படின்றது சொன்ன உடனே இவர் வந்து ஹீரோவை திட்ட ஆரம்பிப்பாரு. ஆனா ஹீரோயின் இல்ல அவர் எதுவும் சொல்லாதீங்க, அவர் மேல எதுவும் தப்பு இல்லை, இது ஒரு ஆக்சிடென்ட், ஹீரோக்கு அவங்க லவர் சாராவை தான் பிடிக்கும், அவரை தான் லவ் பண்றாங்க, ஆனா இது ஆக்சிடென்டா நடந்துடுச்சு அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்னன்னு தெரியல, உங்ககிட்ட நான் எதையும் மறைக்காம எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிடுறேன், உங்ககிட்ட நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன், ஆனா ஏன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாதரும் உன்னை பார்த்தா என் தங்கச்சி மாதிரி இருக்கு, எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயினை அவங்க வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்துருவாரு. அப்போ ஹீரோ அவங்க 2 பேரையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அதோட இந்த எபிசோட் 4 முடிச்சிடுறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.